இப்ப சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? ஓகே, ஓகே, ஓகே. ஜர்னி டு எ பீஸ்ஃபுல் மைண்ட் அப்படின்னு இந்த நேம கேட்கும்போது, ஓகே, இந்த டாபிக் நேம் கேட்கும்போது உங்க மைண்ட்ல என்ன வந்துச்சு? இந்த ஆன் த ஸ்பாட்ல உங்களுடைய மைண்ட்ல அந்த பீஸ்ஃபுல் மைண்ட பத்தி என்ன வந்துச்சு? சொல்லுங்க பாப்போம் யாராவது. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? எஸ். ஓகே. காம். ஓகே, ஓகே. ஓகே. ஸ்ட்ரெஸ் பத்தி பார்ப்போம். ஓகே. பீஸ் வேணும். காம் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகே. நீங்க லாஸ்ட் டைம் இந்த கடந்த ஒரு வாரமா, நீங்க எப்போ அமைதியா உங்கள உணர்ந்தீங்க? ஃபியூ டேஸ். எப்போ வந்து நீங்க அமைதியா உணர்ந்தீங்க? ஓகே. த்ரீ இயர்ஸ் பிஃபோர் தான் அமைதியா உணர்ந்தீங்களா? ஓகே. ரீசன்ட் டைம், பிள்ளைங்க ஸ்கூல் போனா, ஓகே. பிரேயர் டைம்ல, குரான் ரீட் பண்ணும்போது, சலா டைம், ஓகே. தொழுகையில, ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. அதாவது நான் அமைதியா வந்து உணர்ந்தேன். நான் வந்து அதாவது என்னோட ஃபீல் வந்து ரொம்ப என்கிட்ட ஒரு சக்கீனா இருந்துச்சு அப்டின்னா, அது ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது, ஓவர் திங்கிங் இல்லாம இருக்கிறது, எமோஷனல் எக்ஸாஷன் இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி அந்த மொமெண்ட்ல பிரசன்ட்டா இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே லாஸ்ட் ஃபியூ டேஸா, லாஸ்ட் வீக்ல நான் வந்து இதெல்லாம் இல்லாம பீஸ்ஃபுல்லா இருந்தேன் அப்டின்னு சொல்ல முடியுமா? நோ. ஓகே, ஓகே. அப்ப இதுலருந்து எனக்கு ஒரு தேவை இருக்கு. அதாவது நான் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகணும். இல்ல ஓவர் திங்கிங்ல இருந்து, இல்ல எமோஷனல் எக்ஸாஷன்ல இருந்து, இல்லன்னா பிரசன்ட்க்கு வரணும். நான் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இல்ல நடந்து போன விஷயங்கள பத்தி நான் யோசிப்பேன். அப்படிலாம் யோசிக்கும்போது, இந்த பிரசன்ட்ல இருக்கிற அந்த ஒரு நினைவுகளோ, இல்ல அந்த மொமெண்ட்ட வந்து என்னால என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து பிரசன்ட்க்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா,
இந்த 4 இந்த 4 டைப்ல நீங்க எதுவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓவர் திங்கிங் ஒண்ணு ஸ்ட்ரெஸ் போடலாம். ஓவர் திங்கிங் 1 ஆர் 2 இந்த மாதிரி என்ன வேணா போடலாம். ஆல் ஓகே. எல்லாமே எல்லாமே நான் இருக்கணும் அப்டின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஓகே. சரி. அப்ப நம்மகிட்ட நார்மலாவே ஒரு அமைதி இருக்கும் இல்லையா? அமைதின்னு இருக்கும். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல மென்ஷன் பண்ணும்போது, "நஃப்ஸல் முத்மஇன்னா" அப்படின்னு சொல்லுவான். அதாவது அமைதி பெற்ற ஆன்மாவே அப்படின்னு. அப்ப அந்த ஒரு அமைதி அப்படின்றது ஒவ்வொரு மனிதர்கள் கிட்டயும் இருக்கு. ஒவ்வொரு மனிதர்கள் கிட்டயும் இருக்கு. ஆனா, அந்த அமைதிய கெடுக்கக்கூடிய, இல்ல அந்த அமைதிய திருடக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. நான் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா, அந்த அமைதிய ஏதோ ஒரு விஷயம் வந்து என்கிட்ட இருந்து திருடுது அப்டின்னா, அதெல்லாம் என்ன விஷயங்களா இருக்கும்? ஓவர் திங்கிங் பண்றது, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர் ஆஃப் த ஃபியூச்சர், ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய சண்ட, கம்பேரிசன் பண்றது, ஒரு உண்மையே இல்லாத விஷயங்கள எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மளுடைய அமைதிய வந்து திருடும். இப்ப உங்க கண்ணு முன்னாடி வந்து ஒரு அழகான ஒரு குளம் இருக்குன்னு வைங்களேன். ரொம்ப தெளிவா, கிளியரா, அழகா இருக்கு. அதுல நம்ம பார்த்தோம்னா, நம்ம மூஞ்சி வந்து நல்லாவே தெரியும். அந்த ஃபேஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்படின்ற அளவுக்கு அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு குளமா அங்க இருக்கு. ஆனா, அந்த குளத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து ஒவ்வொரு கல்லா தூக்கி போடுறாங்க. ஒவ்வொரு கல்லா தூக்கி போடுறாங்கன்னு வைங்களேன். அப்ப நம்மளோட ஃபேஸ் நம்மளால பார்க்க முடியுமா? ஃபேஸ் பார்க்க முடியுமா? அந்த தண்ணி என்ன ஆகும்? கலங்கிக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளால பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசு இருக்கு இல்லையா? அது நல்லா தூய்மையா, அழகா எப்படி இருந்தாலும், இந்த சின்ன சின்ன கல்லு போடும்போது, அந்த கல்லு என்ன? ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், ஃபியூச்சர பத்தின பயம், ரிலேஷன்ஷிப்குள்ள வர சண்டை, பிரச்சனை, கோவம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் சின்ன சின்ன கல்லா வரும்போது, நம்மளுடைய அந்த மனசு என்ன ஆகும்? கலங்கிக்கிட்டே இருக்கும். கலங்கிக்கிட்டே இருக்குமா இல்லையா? அப்ப என்னுடைய இந்த மன நிம்மதிய, என்னோட இந்த பீஸ திருடக்கூடிய அந்த நபர் என்ன? இந்த இதுல. அதாவது ஓவர் திங்கிங்கா, ஸ்ட்ரெஸ்ஸா போடுங்க பாப்போம். என்கிட்ட இருந்து என்னுடைய அமைதிய இவன் தான் திருடிட்டு போவான். அப்டின்னா அது எது? ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், ஓகே, ஃபியர், ஓகே, கோவமா, ஓகே, ஓகே, ஸ்ட்ரெஸ் நெறைய ஸ்ட்ரெஸ் தான் வருது. ஓகே, சூப்பர். ஓகே, பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள். ஓகே, சூப்பர். ஓகே. அதுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளுடைய மைண்ட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ என்கிட்ட அமைதி இருக்கு அப்டின்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அந்த ஒரு சக்கீனாவ நான் ஏற்படுத்துறேன். அந்த சக்கீனாவ நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்டின்னு நான் சொல்லும்போது, ஆனா அந்த மன நிம்மதியோ, அமைதியோ இல்ல. எப்படி நம்ம இருக்கோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரிப் போறோம்னு வைங்களேன், எங்கேயாவது நம்ம சுத்தி பார்க்கறதுக்காக போறோம்னு வைங்களேன், அங்க இயற்கைய வந்து ரசிக்கணும். ரசிக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் நம்ம போவோம். புது புது விஷயங்கள வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நெனைப்போம். அந்த ஒரு இயற்கைய பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது. இங்க நின்று ஃபோட்டோ எடுப்போம். அங்க நின்று ஃபோட்டோ எடுப்போம். சுப்ஹானல்லாஹ் இவ்ளோ சூப்பரா இருக்கே இந்த இடம். அல்லாஹ் இப்படி படைச்சிருக்கானே, அப்படி படைச்சிருக்கானே அப்படின்னு அத ரசிக்கிறதுக்கானது தான் ட்ரிப். ஆனா, அந்த இடத்துல நான் நின்டுட்டு, இப்படிலாம் அவங்க பேசுனாங்கல்ல, இவ்வளோலாம் நான் கிளம்பும்போது அவங்க பிரச்சனை பண்ணாங்கல்ல, போக விடாம தடுத்தாங்கல்ல, இப்ப நான் வீட்டுக்கு போனா என்ன ஆகும்? என்ன சும்மா விட்டுருவாங்களா? ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படின்னு அந்த பாஸ்ட்டையும், ஃபியூச்சரையும் நெனச்சுட்டு அங்க நின்றோம் அப்படின்னா, அந்த ட்ரிப் அங்க போனது வேஸ்ட்டா இல்லையா? அந்த ட்ரிப் போனதே வேஸ்ட்டா இல்லையா? அதுக்கு நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கலாம் தானே! அப்ப நான் எப்போ பிரசன்ட்ல இருக்கணும்? இப்போ எனக்கு என்ன வேணும்? இப்போ இந்த நிமிஷம் எனக்கானது. இந்த நிமிஷத்துல நான் எப்படி என்ன அமைதிப்படுத்திக்கிறேன்? நான் எப்படி அமைதியா இருக்கேன்? அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நான் அமைதியா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நார்மலா வந்து நான் ட்ரிப் போயிட்டேன் அப்டின்னா, அந்த ட்ரிப்ப மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மத்த பிரச்சனைகள் எல்லாம் நான் மைண்ட்ல போடக்கூடாது. அப்டின்னா, அந்த மைண்ட் அதாவது அந்த மைண்ட நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னு வைங்களேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஓகேங்களா? ஒரு குடும்பம் பிரிஞ்சு போறதா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அங்க மெயினா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்.
அங்க நடக்கும்போது நம்ம எல்லாருமே எத காரணம் காட்டுவோம்னா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு நடந்திருக்க கூடாது. இப்படி இந்த நிமிஷம் நடந்தனால தான் இந்த பிரச்சனை. அப்படின்னு அந்த சிச்சுவேஷன் மேல தான். அந்த சூழ்நிலைகள நம்ம காரணம் காட்டுவோம். அந்த சூழ்நிலைகள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? காரணம் காட்டுவோம். ஆனா, அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அதுக்கடுத்து நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணம். அந்த தாட். அதுக்கடுத்து ஏற்படக்கூடிய எமோஷன். நான் வந்து கோவப்படுறேனா, பதர்றேனா, பயப்படுறேனா அப்படின்ற விஷயம். அது எல்லாம் முடிச்சு தான் அது பிஹேவியரா வெளிப்படும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்கு, இப்போ ஆயிஷா அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆயிஷா வந்து மஹரிப் தொழுதுட்டு அவங்க துவா கேட்டுட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வராங்க. வரும்போதே ஒரே கோவமா வராங்க. ரொம்ப கோவமா உள்ள வராங்க. அவங்கள பார்த்தும் பார்க்காத மாரி விருட்டுன்னு போயிட்டாங்க. அப்ப அந்த ஆயிஷாவுடைய தாட் என்ன இருக்கு அப்டின்னா, நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல. என்ன பத்தி யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க போல. இல்ல நான் சமைச்சு குடுத்ததுல ஏதோ தப்பாயிடுச்சு போல. அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய தாட் அவங்கள என்ன எமோஷன்ஸ்க்கு கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டத்த கொண்டு வரும். ஒரு பயத்த கொண்டு வரும். கொண்டு வருமா இல்லையா? ஒரு கோவத்த கொண்டு வரும். அப்ப அந்த எமோஷன் அங்க பிஹேவியரா என்ன மாறும் அப்படின்னா, ஒண்ணு கோவத்த போய் அங்க காட்டுவாங்க. இல்லன்னா சம்மந்தம் இல்லாம அழுவாங்க. "நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க ஏன் என்ன கண்டுக்காம போனீங்கன்னு" ஆல்ரெடி பிரஷர்ல வந்தவங்கள இந்த மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆயிஷா பண்றாங்க. இப்போ இன்னும் இதே ஒரு சிச்சுவேஷன் தான். ஆலியா அத எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, அதே மாரி ஹஸ்பண்ட் வராங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு தாட் இவங்க இப்படி பார்க்கும்போது, ஓகே. அவங்க வந்து வொர்க்ல வந்து ஏதோ பிரஷர்னால வராங்க. அதனால தான். கொஞ்ச நேரம் கழிச்சா அவங்க நல்லா இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி அவங்க தாட் அவங்களுக்கு வருது. பாசிட்டிவான ஒரு தாட் வருது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அவங்க அந்த பிரசன்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? துவா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க இல்லையா? அத மன நிம்மதியா அத நிறைவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து போவாங்க. அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய அந்த எமோஷன் என்ன இருக்கும்? பதட்டம் வருமா? பயம் வருமா? கோவம் வருமா? இல்ல. நார்மலா இருப்பாங்க. ஹேப்பியா தான் இருப்பாங்க. தென் அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய பிஹேவியர் என்னவா இருக்கும்? ஆ இந்தாங்க நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அல்லாஹ் பார்த்துப்பான். விடுங்க. அப்படின்ற மாதிரி ஒரு பிஹேவியர் வரும். அப்போ நம்ம எப்பவுமே ஒரு சிட்யூவேஷனையே சொல்லிட்டு இருப்போம். இதனால தான், இதனால தான். ஆனா, அதிலிருந்து நம்ம அதுக்கு ஒரு விளக்கத்த குடுப்போம் பார்த்தீங்களா? இதனால தான் நான் இப்படி மாறுனேன். இதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு. அதுதான் நம்மளுடைய மன நிம்மதிய வந்து கெடுக்கும். நம்மளுடைய மன நிம்மதிய அதுதான் கிடைக்கும். எந்த ஒரு டைரக்ட்டான எந்த ஒரு சிட்யூவேஷனும் வந்து நம்மளுடைய மன நிம்மதிய கெடுக்க போறதே இல்ல. அந்த சிட்யூவேஷன நம்ம எப்படி பார்க்கிறோம்? எப்படி ஹேண்டில் பண்றோம்? அப்படின்றது தான் உள்ளது. இப்போ நல்ல எண்ணம் வைக்கணும். மத்தவங்கள பத்தின நல்ல எண்ணங்கள் நம்ம மனசுல வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அப்ப அந்த நல்ல எண்ணம் வைக்கும்போது, அந்த நல்ல தாட் வந்து நமக்கு நல்ல ஒரு எமோஷன் குடுக்கும். நல்ல ஒரு பிஹேவியர் குடுக்கும். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அப்படின்னு நம்ம அந்த ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? செயல்கள் அனைத்தும் எண்ணங்கள பொறுத்து தான் அப்படின்னு. அப்ப அந்த செயல்கள் இங்க நடக்குது அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த எண்ணம் தான். ஒருத்தவங்கள நான் உதவணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வைங்களேன், அவங்கள பார்க்கும்போது என் மனசுல ஒரு கைண்ட்னஸ் வரணும். ஐயோ! அவங்க பாவமே! நம்ம அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான். ஆனா அவங்க அப்படி இல்ல. அப்ப நம்ம தான் அவங்களுக்கு உதவணும். அவங்க பாவம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்தா தான், என்கிட்ட இருக்க அந்த காச எடுத்து குடுக்க மனசு வரும். இது நான் அதே இடத்துல, இது நான் சம்பாரிச்சது, நான் கஷ்டப்பட்டு எடுத்தது. அது அவங்களுடைய தலைவிதி. அவங்கள அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான். அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கிரியேட் ஆனா, அந்த பிஹேவியர் அங்க என்ன இருக்கும்? நான் குடுப்பனா? குடுக்க முடியாது. குடுக்க மனசு வருமா? வராது. நான் எதுக்கு குடுக்கணும்? அப்படின்ற அந்த எண்ணம் வரும். அப்போ இந்த செயல்கள் எல்லாமே ஒரு எண்ணங்கள பொறுத்து தான் அமையுது. அப்படின்றது பல வருஷத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே தான் இப்போ இந்த சைக்காலஜியும் சொல்லுது. உங்களுடைய தாட் தான் உங்களுடைய பிஹேவியர கிரியேட் பண்ணுது. உங்களுடைய எண்ணம் தான். நான் மன நிம்மதியா இருக்கேன். நான் அமைதியா தான் இருக்கேன் அப்படின்னு நான் வந்து என்ன பாசிட்டிவா பண்ணும்போது, அஃப்கோர்ஸ் நம்ம அதே மாரி தான் எல்லா இடத்துலயும் பிஹேவ் பண்ணுவோம். இல்ல, இல்ல நான்லாம் ரொம்ப கோவக்காரி. எனக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துரும். நான் ரொம்ப கோவப்படுவேன்.
அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணங்கள நம்ம மனசுல வச்சுட்டே இருந்தோம்னா, அந்த பிஹேவியரும் எப்பவும் எந்த ஒரு விஷயம்னாலும் எடுத்தோம் கவுத்தோம் தான் முடியும். அப்ப அந்த மைண்ட நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ ஒரு இடத்துல ஒரு எண்ணம் வருது. ஒரு எண்ணம் வருதுன்னா, அத நான் எப்படி பார்க்கிறேன்? அத நான் எப்படி பார்க்கிறேன்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து குக்கர் இருக்குன்னு வைங்களேன். குக்கர் வந்து ஒரு விசில் குடுத்துக்கிட்டே இருக்கும். விசில் குடுத்துட்டே இருக்கும். அப்ப நான் அந்த குக்கர போய் ஆஃப் பண்ணணும். இன் கேஸ் நான் ஆஃப் பண்ணல. அது குக்கர்ல விசில் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நான் ஆஃப் பண்ணல அப்டின்னா, அது என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். குக்கர் வந்து விசில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? அத போய் நம்ம நார்மலாவே ஆஃப் பண்ணணும். அப்டி இல்லன்னா அப்டி இல்லன்னா வெடிச்சிரும். பிளாஸ்ட் ஆயிரும். வெடிச்சிரும் இல்லையா? அதே மாதிரி தான். நம்ம கிட்ட நம்ம மைண்ட் வந்து ஒரு ரீசெட் வந்து கேக்கும். நீ வந்து இப்படி இருக்க. நீ வந்து உள்ள பிரஷர் ஆயிட்டே இருக்க. நீ ரொம்ப பிரஷர் ஆவுற. நீ ரொம்ப பிரஷர் ஆவுற. அப்படின்னு சில வார்னிங் சைன்ஸ வந்து அது காட்டும். அது விசில் குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த விசில நம்ம கண்டுக்கவே இல்லன்னா, நம்ம ஒரு நாள் என்ன ஆகும்? வெடிச்சிரும். ஒரு நாள் வெடிச்சிரும். இப்ப இவ்ளோ நாள் சபரா இருந்தோம். இவ்ளோ நாள் சகிச்சுட்டு இருந்தோமே! அப்ப அதெல்லாம் ஒரு நாள் இல்லாம போயிரும். அப்ப அந்த பிரஷர் அதிகமாக, அதிகமாக அது வெடிக்க தான் செய்யும். குக்கர் மாதிரி தான். அப்ப என்கிட்ட அந்த ஒரு வார்னிங் சைன் என்ன இருக்கும்? நான் ரொம்ப எத நெனச்சாலும், எப்ப பார்த்தாலும் ஒரு கான்ஸ்டன்ட்டா வந்து அத வொரி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த ஒரு சம்பவத்துக்கும் அப்டின்னாலும், இல்ல எப்ப பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும். எதுக்கு எரிச்சல் ஆகுறோன்னே தெரியாது. அந்த எரிச்சல்லாம் நம்ம காட்டுறோம் அப்டின்னா, அந்த பாவப்பட்ட அப்பாவியான நம்ம பிள்ளைகள் கிட்ட தான் நம்ம காட்டுறோம். யார் மேலயோ இருக்கிற கோவம், எதனாலயோ ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் நம்ம எங்க போய் காட்டுவோம்? நம்ம புள்ளைங்க கிட்ட தான் காட்டுவோம். அவங்க தப்பு பண்ணும்போது, அவங்க ஏதாவது பண்ணிட்டாலே ஒரு இரிட்டேட் ஆயி அடிக்கிறோம், அடிக்கணுன்ற அளவுக்கு நம்ம போவோம். அந்த இரிட்டபிலிட்டி இருக்குது அப்டின்னாலும், அது ஒரு வார்னிங் சைன். அதே மாதிரி நமக்கு ஒழுங்கா தூக்கம் இல்ல. இல்ல நான் தூங்குனேன். கரெக்ட்டா தான் தூங்குனேன். ஆனா தூங்கி எந்திரிச்சும் நல்ல தூங்குன மாதிரி ஒரு ஃபீல் இல்ல அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அப்படி இருக்கு அப்படின்னாலும், அது ஒரு வார்னிங் சைன் தான். அதே மாரி மென்டல் ஃபட்டிக். நான் வந்து மென்டலி ரொம்ப அவ்வளோதான். இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி என்ன ஆக போது? இவங்களுக்கு புரிய வச்சு என்ன ஆக போது? அப்படின்ற மாதிரி ஒரு லெவலுக்கு போவோம் பார்த்தீங்களா? அதுதான் மென்டலி நம்ம ரொம்ப டயர்ட் ஆகுறோம்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு விசில் குடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுது? விசில் குடுத்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம பிரசன்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கிறது. அந்த கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டா நம்மள சுத்தி இருக்கு அப்டின்னா கூட, நம்மளுக்கு அந்த வார்னிங் சைன் குடுக்குது. ஓவர் பிரஷர் ஆயிட்டோம். ஓவர் பிரஷர் ஆயிட்டோம். நான் பிரஷர் ஆயிட்டு இருக்கேன். அப்படின்னு அது விசில் குடுத்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நான் வந்து எப்பவுமே எது வந்தாலும் ஒரு பெருசா பார்க்குறேன். அந்த ஃபீல் வந்து ரொம்ப எனக்கு ஹெவியா தெரியுது அப்படின்னாலும் அது ஒரு விசில் குடுக்குதுன்னு அர்த்தம். அப்ப இதுல எந்த ஒரு சைன் உங்களுக்கு ரிலேட் ஆகுது? எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபீல் ஆவுது. நான் வந்து எனக்கு ஸ்லீப் சரியில்ல. இல்ல நான் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கேன் கான்சன்ட்ரேட் பண்றதுல அப்படின்னா, உங்களுக்கு எது கரெக்ட்டா வருது இது? ஓகே. எல்லாமே வொரி பண்றது, ஓவர்வெல்ம், ஓவர் ஸ்லீப், ரொம்ப ஹெவி ஓகே. ஸ்லீப்னஸ், ரெஸ்ட் இல்லாம ஓகே. இரிட்டபிலிட்டி, ஓகே வொரி. ஓகே. ஆல் ஓகே. அப்போ ஒவ்வொரு தடவையும் இது எல்லாமே நமக்கு வார்னிங் சைனா குடுக்கும்போது, அந்த குக்கர ஆஃப் பண்ற மாதிரி இத நம்ம ஆஃப் பண்ணியே ஆகணும். அப்படி ஆஃப் பண்ணலனா மட்டும் தான், அது ஒண்ணு என்ன ஆகும்? வெடிச்சிரும், இல்ல தீஞ்சு போயிரும். அப்ப நம்ம அத ஆஃப் பண்ணுமா இல்லையா? அத எப்படி ஆஃப் பண்ண முடியும்? அப்ப நான் எப்படி பீஸ்ஃபுல் மைண்டுக்கு போக முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். நம்பள பத்தின ஒரு அவேர்னஸ். அந்த சுய பரிசோதனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம். நம்பள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. நான் வந்து எந்த மாரி எண்ணங்கள கொண்டவ?
எனக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது? இந்த எண்ணங்கள் தவறா? சரியா? நான் மத்தவங்க கிட்ட சரியா தான் நடந்துக்கிறேனா? மத்தவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிட்ட அந்த தாட்ட வந்து கிரியேட் ஆகும் இல்லையா? அப்ப அந்த தாட் இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம குடும்பத்திலேயே வந்து ஒரு மாரி பேசிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க ஏதோ ஒரு எண்ணத்திலே ஏதோ மாரி பேசி இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம தாட் நம்ம பழைய விஷயங்கள வந்து நினைச்சு அவங்க பேசுறாங்க. நம்ம கில்ட் ஆகணும்னு நினைச்சு பேசுறாங்க. நம்மள குத்தி காட்ட தான் பேசுறாங்க. அப்படின்ற மாதிரி ஏதோ நம்ம தாட் நம்ம மனசுக்குள்ள போட்டு அத வொரி பண்ண வைக்கும். அது வேற மாதிரி ஒரு எமோஷனா கிரியேட் ஆகும். ஒரு சின்ன சண்டையா இருந்தாலும், நீங்க இத மீன் பண்றீங்க, அத மீன் பண்றீங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி அந்த தாட் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அப்போ நம்ம நம்ம எப்படி இருக்கோம்? நான் தான் ரொம்ப சென்சிட்டிவா எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறேனா, இல்ல உண்மையா தான் அவங்க பேசுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெயினா செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும்போது தான், எனக்கு எதனால என்னுடைய மன நிம்மதி, என்கிட்ட அந்த சக்கீனா இல்லாம போகுது. நானும் தொழுவன் தான். நானும் சிக்ர் செய்வன் தான். நான் எல்லா மார்க்க விஷயங்கள்லயும் இருக்கேன். ஆனா என்கிட்ட மன அமைதி இல்ல அப்டின்னா, அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் என்ன? அந்த செல்ஃப் அவேர்னஸ் நம்மகிட்ட இருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ் நம்மகிட்ட இருக்கணும். அடுத்து அக்செப்டன்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அக்செப்டன்ஸ்னா, எனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வைங்களேன். ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, பாஸ்ட்ல நடந்த விஷயத்த வந்து என்னால மறக்க முடியல அப்படின்னு. மறக்க முடியல சரி. உங்களால ஒருபோதும் அத மாத்த முடியாது தானே? நீங்க போய் மாத்திற முடியுமா? இந்த பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த போய் மாத்த முடியுமா? என்ன பண்ணாலும் மாத்த முடியாது. அதே மாரி ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்க போதுன்னா, அது நமக்கு தெரியுமா? இல்ல இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு அத மாத்த முடியுமா நம்மளால? கண்டிப்பா முடியாது. அப்ப கண்டிப்பா முடியாதுன்னு சொன்ன பின்னாடி, அப்ப நடந்த விஷயங்கள நம்ம வந்து அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். எது நம்ம கையில இல்லையோ, எது நம்மளால எதுவும் பண்ண முடியலையோ, அப்ப அந்த அக்செப்டன்ஸ் இருக்கும்போது, அது இருக்கும்போது நம்மளுடைய மன நிம்மதி நமக்கு இருக்கும். அந்த அக்செப்டன்ஸ் எப்படிப்பட்டது தெரியுமா? தவக்கல். அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கும்போது. ஒரு தவறு நம்ம செஞ்சுட்டோம் அந்த பாஸ்ட வச்சு. அந்த தவற யாரும் மன்னிக்க மாட்டாங்கன்னு இருங்களேன். மக்கள் யாரும் மன்னிக்க மாட்டாங்க. நம்ம வந்து எவ்ளோ தடவ மன்னிப்பு கேட்டிருந்தாலும், நம்ம ஏதாவது திரும்பி ஏதாவது பேசுறோம் தப்புன்னா, "நீ அந்த டைம்ல அப்படி நடந்தவ தானே, அப்படி பேசினவ தானே" அப்படின்ற மாதிரி அவங்க வார்த்தைகள விடுவாங்க. ஆனா, அந்த தப்புக்காக நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் அத மன்னிக்கக்கூடியவன். அதே மாதிரி எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஆபத்து வரதா இருக்கு. இல்ல நல்லா இருக்கக்கூடியதா இருக்கட்டும். எல்லாமே அல்லாஹ்க்கு தானே தெரியும். அது அல்லாஹ் கிட்ட தானே இருந்து வருது. அப்படின்ற அந்த ஒரு தவக்கல். அந்த கதிர நம்புறோம் தானே நம்ம. விதிய நம்பக்கூடிய நம்ம, ஏன் இந்த பாஸ்ட்டையும், ஃபியூச்சரையும் எப்ப பாரு நம்ம மைண்ட்ல போட்டுட்டு வொரி பண்ணி ஓவர் திங்க் பண்றோம். இந்த ஓவர் திங்க் எதனால வருது? எப்படி வருதுன்னா, இந்த பாஸ்ட்ல நடந்த விஷயமும், ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த பத்தியும் யோசிக்கிறனால தான் ஓவர் திங்க் ஆகும். நான் எப்போ பிரசன்ட்க்கு வரணும், அப்ப இந்த விஷயங்கள்லாம் என்ன விட்டு போயிரும். அப்ப நான் இத சிந்திக்கிறேனே, அத ஏன் அப்படி நான் சிந்திக்கிறேன்? அத அக்செப்ட் தானே பண்ணணும். என் கையில எதுவுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல, எப்போ நான் அத அக்செப்ட் பண்ண நினைக்கிறேனோ, அப்போ அந்த ஒரு மன நிம்மதி, மன அமைதி நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி, இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து வாழ்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த இன்டென்ஷன் அப்படின்ற அந்த ஒரு நோக்கமே இல்லன்னு வைங்களேன், அது என்ன வாழ்க்கை? இப்ப நம்ம வாழ்க்கை வாழ்றோம். அது எதுக்கு வாழ்றோம்? என்ன நோக்கத்துக்காக வாழ்றோம்? டெய்லி நான் வந்து எந்திரிப்பேன். என் வேலைய பார்ப்பேன். என் குழந்தைகளுக்கான வேலைய பார்ப்பேன். என் கணவருக்கான வேலைய பார்ப்பேன். அதுக்கப்புறம் இதான் என் வேலை. இதான் என் ரொட்டீன் அப்படின்றதா? அப்ப அந்த வாழ்க்கையோட அந்த நோக்கமே இல்லாம போறது நம்மளுடைய மன நிம்மதிய கெடுத்துரும். நான் எதுக்காக இந்த உலகத்துல பொறந்தேன்? எதுக்காக நான் வாழ்றேன்? எது உண்மையா எனக்கு முக்கியம்? எனக்கு வந்து செல்ஃப் டெவலப்மென்ட் முக்கியம். அப்ப அந்த டெவலப்மென்ட் பண்றதுக்கான வழிகள நம்ம தேடி இருப்போமா? நான் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நான் பாஸ்ட் எல்லாம் மறந்து பிரசன்ட்ல இருக்கணும்னு நெனைக்கிறேன். அப்ப அது எல்லாமே நம்ம ஒரு தடவையாவது ஒரு தடவையாவது ட்ரை பண்ணியிருப்போமா?
அதே மாதிரி நமக்குன்னு எவ்வளவு கோல் இருந்திருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அவ்ளோ ஒரு கோல் இருக்கும். ஆனா அந்த கோல நம்ம அடைஞ்சிருப்போமா? நம்ம அடைஞ்சிருக்க மாட்டோம். அடைஞ்சிருக்க மாட்டோம். ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தை பொறந்துருச்சு. எனக்கு யாரும் அலோவ் பண்ணல. அதனால என்னால பண்ண முடியல. அப்படின்னு நம்ம அந்த கோல விட்டுருவோம். உண்மையாவே அந்த கோல் எனக்கு புடிச்சிருக்கு. உண்மையாவே எனக்கு அந்த கோல் புடிச்சிருக்கு. எனக்கு அந்த கோல்ல அடையணும்னு ஆசை இருக்குன்னா, எப்படி வேணாலும் அடைவோம். ஏன்? ஏன் எப்படி வேணாலும் அடைவோம்? அப்படின்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்த தர நெனச்சா, அது யாராலயும் தடுக்க முடியாது. அதை அவன் தடுக்க நெனச்சுட்டா, அது யாராலயும் குடுக்க முடியாதுன்னு நம்பக்கூடிய நம்ம, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் என் இறைவன்ட்ட கேட்கும்போது, அது ஏன் கிடைக்காது? ஹலாலான ஒரு கோல நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப அந்த கோல நோக்கி நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, அந்த கோல ஏன் அடைய முடியாது? நம்ம அந்த கோலுக்காக எந்த முயற்சியும் பண்ணியிருக்க மாட்டோம். ஏதோ ஸ்கூல் படிக்கிற காலத்துல நம்ம நெனச்சிருந்திருப்போம். நான் இப்படி டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எல்லாமே நெனச்சிருப்போம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சில சம்பவங்கள்னாலயோ, அந்த சிச்சுவேஷன்னால வரக்கூடிய அந்த தாட்னாலயோ, இல்ல நமக்கே ஏற்படக்கூடிய அந்த லேசினஸ்னாலயோ, நம்ம அந்த கோல இழந்துருவோம். இன்னும் பாக்க போனா, யார் தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து மூக்க நுழைக்காம தனியா தவிர்த்திருக்காங்களோ, அவங்க தான் பெஸ்ட் முஸ்லிம். இல்லையா? நம்ம வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கணும். இப்ப பக்கத்து வீட்ல சண்டை நடக்குதுன்னு வைங்களேன், அத போய் இன்ட்ரெஸ்ட்டா நம்ம கேட்கலாமா? என்ன சண்டைன்னு பாப்போம். பெரிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டையாமே, போய் பாப்போம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்ன்னு போய் பாப்போமா நம்ம? பாக்கலாமா அத? பாக்கலாமா நம்ம? பாக்கக்கூடாது. யார் தனக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல இல்லையா? யார் தனக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்காம இருக்காங்களோ, அவங்க தான் சிறந்த ஒரு முஸ்லீம் அப்படின்ற அடிப்படையில, நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் இல்லையா? நமக்குன்னு ஒரு பர்ப்போஸ் இருக்கும் இல்லையா? நான் இந்த உலகத்துல வாழ்றேன். நான் எனக்காக என்னென்ன நன்மைகள செய்ய முடியுமோ, அத தான் நான் செய்யணும். இந்த மறுமை வாழ்க்கைக்கும் சரி, இந்த துனியால நான் வாழும்போதும் சரி, மன நிறைவோட, மன அமைதியோட நான் வாழ்ந்துட்டு போகணும். அப்படின்ற அந்த ஒரு பர்ப்போஸ் நம்மகிட்ட இருக்கணும். அந்த மத்தவங்க விஷயங்கள்ல நம்ம தலையிடுறதோ, இல்ல மத்தவங்கள நம்மள இத தடுத்துருவாங்க, நம்ம பண்ண விடாம பண்ணுவாங்க அப்படின்னு மத்தவங்கன்னு எப்போ நம்ம அடுத்தவங்க மேலேயே பழி போடுறோமோ, அப்ப நம்மளுடைய மன நிம்மதி குறைஞ்சிட்டே தான் வரும். மன நிம்மதி குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அப்ப நான் எந்த பர்ப்போஸ்க்காக இருக்கேன்? எனக்குன்னு ஒரு கோல் இருக்கா? இல்ல எனக்குன்னு ஒரு டெவலப்மென்ட் இருக்கு. இல்ல நான் எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. என்ன எல்லாரும் மதிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். நானும் நெறைய படிக்கணும்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா படிச்சு வேலை பார்க்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நெறைய அந்த செல்ஃப் டெவலப்மென்ட். எனக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில்ல நான் வெளிய காட்டணும்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த படைப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த படைப்பு சிறந்த படைப்பா அல்லாஹ் சொல்றான்? எந்த படைப்ப சிறந்த படைப்பா அல்லாஹ் சொல்றான்? மனித படைப்பு. ஓகே. மனித படைப்பு. ஓகே. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு மனித படைப்பு. நம்ம எல்லாருமே இன்சான் தானே? சிறந்த படைப்புனா மனித படைப்பு. அப்ப நம்ம நம்ம எல்லாருமே மனிதன். இல்லையா? நம்ம எல்லாருமே இன்சான் தான். ஆனா, அந்த இன்சான் சிறந்தவனா விளங்குறதுக்காக, இப்போ ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு ஸ்கில்ல தான் அல்லாஹ் குடுத்திருப்பான். யுனிக்கா படைச்சிருப்பான். ஒரே ஆளுக்கு ஒரே மாரி விஷயங்கள் எல்லாம் குடுத்திருக்க மாட்டான். அந்த யுனிக் எதுவோ, என்னைக்கு நான் அந்த யுனிக்க தெரிஞ்சு, அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணி, அது எனக்கும் பிரயோஜனமா, மத்தவங்களுக்கும் பிரயோஜனமா நான் எடுத்து கொண்டு போறேனோ, அப்பதான் அந்த படைப்புக்கே ஒரு அர்த்தம். அப்பதான் அந்த படைப்புக்கே ஒரு அர்த்தம். ஒரு வுமனா பொறந்தோம்னு வைங்களேன், ஒரு கேர்லா பொறந்து, அவங்க வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வைங்களேன், எல்லாருமே குழந்தை பெத்துப்பாங்க தான். நார்மல் தானே? எல்லாரும் தானே பண்ணுவாங்க. எல்லாரும் அந்த குழந்தைய வளர்ப்பாங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்புவாங்க தான். எல்லாரும் கணவர்கள பார்த்துப்பாங்க. மாமியார், மாமனார் இந்த மாரி எல்லாம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து, வேலையில இருந்து எல்லாத்துலயும் இப்போ இங்க இருந்து நம்ம யாரையாவது கேட்டோம்னு வைங்களேன், எல்லாரும்
ஒவ்வொரு 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 ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் டிஃபால்ட்டா இல்லையா? அல்லாஹ் அப்படி குடுத்துட்டான். டிஃபால்ட்டா குடுத்துட்டான். அப்போ இந்த டிஃபால்ட்ல எனக்குன்னு ஒரு யூனிக் இருக்குமா இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு யூனிக் இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. அந்த யூனிக்க நான் எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி, அத நான் வெளிய கொண்டு வரப் போறேன்? டிஃபால்ட்டா இருக்குன்னு சொல்லி என் ஃபோன்ல ஒரு தீம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு இமேஜ் இருக்குன்னு வைங்க. டிஃபால்ட்ன்னு சொல்லி நான் அதையே யூஸ் பண்ணுவேனா? யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எது புடிக்குது? என்னோட ஃபோட்டோ வேணும், என் புள்ளையோட ஃபோட்டோ வேணும், இல்ல ஏதாவது எனக்கு நல்ல அஃபர்மேஷன் வேணும், குரான் வசனம் வேணும், ஹதீஸ் வேணும். எத நான் நெனைக்கிறேனோ அந்த டிஃபால்ட்ட உடைச்சு அங்க மாத்துவேனா இல்லையா? இல்ல இந்த ஃபோனுக்கு இதான் டிஃபால்ட்ன்னு குடுத்தனால, அதே டிஃபால்ட்டா வச்சு 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 யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ண மாட்டோம். மாத்துவோமா இல்லையா? அப்படிதான். டிஃபால்ட்டா இந்த உலகத்துல நான் இப்படிதான், நீ இதுதான், உனக்கு இதுதான், இதுக்கு மேல போதும் அப்படின்ற இந்த உலகம் நம்மள என்னதான் தள்ளுனாலும், தனிப்பட்ட யூனிக்கான ஒரு விஷயத்த அல்லாஹ் எனக்கு குடுத்திருக்கான் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு அந்த தவக்கல் இறைவன் மீது வச்சு நம்ம போகும்போது தான், நம்மளால பல விஷயங்கள அடைய முடியும். தென் பல பேர் அதனால பலன் அடைய முடியும். நான் இப்ப வந்து சமைக்கிறேன்னு வைங்களேன், நான் மட்டும் சமைச்சு சாப்பிட மாட்டேன் இல்லையா? மத்த எல்லாருக்குமே குடுக்க போறேன். இப்ப நான் நல்லா சமைச்சேன்னா, என் புள்ள நல்லா ரசிச்சு சாப்பிடுவான், என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க, என் குடும்பத்தார்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னா, அந்த சமையல் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கில் வந்து எல்லாருக்கும் போய் சேருது. நான் சமைக்கும்போது. சேருதா இல்லையா? ஆனா இது டிஃபால்ட்டா இருக்கு. எல்லாராலயும் சமைக்க முடியும். எல்லாரும் இதே தான் வேலைன்னு பார்ப்பாங்க. காலையில இருந்து ஈவினிங் இருக்கு. சாயங்காலம், மதியம், நைட்டு எல்லாமே அந்த ரொட்டீன் வந்து ஷிஃப்ட் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, இப்ப நான் பேசுறேன் அப்டின்னா, அது அவங்களுக்கு நல்லா புரியும் அப்டின்னா, அது என்னோட ஸ்கில்லா இல்லையா? அப்ப என்னால புரிய வைக்க முடியும் அப்டின்ற அந்த ஸ்கில்ல நான் பண்றேனா? அதுதான் அங்க முக்கியம். அப்ப அத நான் எப்போ கோலா எடுத்து, நான் சின்ன வயசுல கோல் வச்சிருந்தேன். அப்படி இப்படின்னு இல்ல. இப்ப எனக்கு என்ன தேவை? என்னுடைய மன நிம்மதிக்கு என்ன தேவை? சரி நான் குரான் படிக்கும்போது, தொழுகும்போது எனக்கு மன நிம்மதி இருக்கு. கரெக்ட்டா? மன நிம்மதி இருக்கு. அதுக்கு நம்ம 24 ஹவர்ஸுமே குரான் படிக்கிறோமா? 24 ஹவர்ஸும் தொழுறோமா? அப்ப அந்த ஷார்ட் பீரியட்ல மட்டும் தான் எனக்கு மன அமைதி வேணுமா? அதுக்கப்புறம்லாம் மன நிம்மதி வேணாமா? இல்ல எனக்கு மன நிம்மதி வேணும்னு நினைக்கும்போது மட்டும் எடுத்து நான் குரான ஓதுவேன். மன நிம்மதி வேணும்னு நினைக்கும்போது மட்டும் நான் தொழுவேன். மன நிம்மதி வேணும்னு நினைக்கும்போது மட்டும் நான் ஜிக்ர் பண்ணுவேன்னா, அது மட்டும் போதுமா? அப்பப்போதைக்கு. அப்ப நான் எப்பவுமே ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட்ல நான் வந்து காமா இருக்கேன், ரிலாக்ஸா இருக்கேன், பொறுமையா இருக்கேன். அப்படின்னா, அப்படி அதாவது பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான், சகித்துக் கொள்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நெறைய வசனங்கள நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமான்னா இல்ல. அத நம்ம எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? அத எப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ, அப்போ மட்டும் தான் நம்பளால அந்த காம்னஸ் நமக்கு கிடைக்கும். இந்த காம்னஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு நமக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு வைங்களேன், நம்ம டேப்லெட் எடுத்துப்போம். இல்லையா? அதே மாதிரி நம்ம மனசு சரியில்லன்னா என்ன பண்ணலாம்? மனசு சரியில்லன்னா என்ன பண்ணலாம்? அதே மாரி உடம்பு சரியில்லன்னா தெரிய வரும். எல்லாருக்கும் தெரிய வரும். ஒரு லெவலுக்கு மேல நம்மளே படுத்துருவோம். டாக்டர போய் பார்ப்போம். ஷிஃபா வந்து அல்லாஹ் தான் குடுக்குறான். ஆனா நான் ஷிஃபா குடுக்குறேன். நீ உடம்பு சரியில்லனாலும் படுத்து தூங்கு அப்படின்னு எங்கேயாவது அல்லாஹ் சொல்லியிருக்கானா? டாக்டர பார்ப்போம். பார்ப்போமா இல்லையா? அதே மாதிரி தான். நான் வந்து மென்டலி நான் ஓவர்லோட் ஆயிட்டேன். நான் ரொம்ப பிரஷரா இருக்கேன்னா, அந்த பிரஷர நான் குறைக்க பார்க்கணும். அந்த பிரஷர நான் குறைக்க பார்க்கணும். ஏன்னா, பிறப்புலயே வந்து அல்லாஹ் எல்லாரையுமே வந்து பதட்டமா இருக்கிற மாதிரியோ, இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாரியோலாம் பொறக்க வைக்கல. அதே மாதிரி அந்த மன நிம்மதிய நீங்க பெரிய இமயமலையில ஏறி போயிட்டு கொண்டு வரணும். இல்ல தவம் இருந்தா தான் உங்களுக்கு அந்த நிம்மதிலாம் கிடைக்கும்னு எங்கேயும் சொல்லப்படல. அப்ப அந்த ஒரு சிம்பிள் விஷயம் தான். அந்த மன நிம்மதின்றது என்ன? சிம்பிளான ஒரு விஷயம் தான். அத நான் எப்படி தேடிக்கிறேன்றதுல தான் இருக்கு. அத நான் எப்படி தேடுறேன்? நான் அதுக்கு தேடுறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய அந்த ரூட் காஸ் தெரியணுமா இல்லையா? எதனால எனக்கு இந்த மாதிரி ஓவர் திங்க் வருது?
எந்த பிரச்சனைனால வருது? எதனால இந்த ஸ்ட்ரெஸ் வருது? அப்படின்னு அந்த பிரச்சனைய நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா தான் அந்த மன நிம்மதி கிடைக்கும். நான் என்கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர மாத்திக்கவே மாட்டேன். என் தாட்ட நான் மாத்திக்கவே மாட்டேன். ஆனா, நான் வந்து எப்ப பாரு சஜ்தால விழுந்துட்டு, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் கேள்வி கேட்டுட்டே இருந்தா, எனக்கு மன நிம்மதி கிடைச்சிரும். நெறைய பேர் சொல்லுவாங்க. நெறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு மன நிம்மதி இல்லன்றாங்க. ஆனா, நான் தொழுகையில வந்து எனக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஜிக்ர் செய்யும்போது மன நிம்மதி கிடைக்கும். ஆனா, அந்தந்த டைம்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு போயிரும். அப்டின்னுவாங்க. அந்த தொழுகுறோம்ல, தொழுற செகண்ட்ல அந்த மன நிம்மதி இருக்குன்னு சொல்றோம்ல, அது உண்மையா இருந்தா அது ஏன் ஃபுல்லா இருக்கக்கூடாது? அந்த தொழுகையில கூட யார் மைண்ட்ஃபுல்னஸா தொழுறோம்? அப்ப எதுக்கு நம்ம வந்து எத்தன தொழுக, அதாவது எத்தன ரக்காத் தொழுதோம், எத்தன ருக்கூ செஞ்சோம், எத்தன சஜ்தா செஞ்சோம், என்ன ஓதுனோனே ஒரு லெவலுக்கு மேல மறக்கறதுக்கு காரணம் என்ன? மறக்கறதுக்கு காரணம் என்ன? அப்ப இந்த மாதிரி வஸ்வாசலாம் ஏற்படுத்துறது, நெறைய வஸ்வாஸ்கள் நம்மள சுத்தி இருக்கிறது. அது மனிதர்கள் மூலியமா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமா இருக்கலாம். அந்த வஸ்வாச ஏற்படுத்துறனால தான் நம்மளுடைய மன அமைதி போகுது. அப்ப அதிலிருந்து நம்ம நம்மள பாதுகாத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி நம்ம பாதுகாத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இப்போ நான் ஒரு சின்ன ஒரு பிராக்டிகலான ஒரு டூல் சொல்றேன். இது வந்து காமனானது. இந்த டீப் பிரீத் அப்படின்றது வந்து காமனான ஒரு விஷயம். எப்பவுமே எல்லா இடத்துலயுமே இந்த ஒரு டெக்னிக்க நாங்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்மள இறைவன் படைச்சு அந்த மூச்ச குடுக்குறான் இல்லையா? அந்த மூச்சு தான் எல்லாத்துக்குமே இல்லையா? அந்த மூச்சு நின்னு போச்சுன்னா, ஒண்ணும் இல்ல அப்படின்றது காமனா தெரியுது இல்லையா? அந்த ஒரு மூச்ச ஒரு செகண்ட் நம்ம பாஸ் பண்ணும்போது, நம்ம காம் ஆவோம். அது நம்ம உடல்லயே அது ஏற்படுத்துற அளவுக்கு அல்லாஹ் குடுத்திருக்கான். எமர்ஜென்சி டூல் அப்படின்னு சொன்னா, இந்த டீப் பிரீத் பண்றது தான். நான் தொழுக உட்கார்றேன் அப்படின்னாலும், இல்ல நான் வந்து ஜிக்ர் ஓதப் போறேன், இல்ல ஏதாவது ஒருத்தவங்க கிட்ட பேசப் போறேன், இல்ல என் பையன் வந்து என்ன டார்ச்சர் பண்றான், அடுத்த பதில் சொல்லப் போறேன் அப்படின்ற பட்சத்துல, இல்ல ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகுது. இந்த இடத்துல நான் பேசினா பெரிய பிரச்சனை ஆயிரும். இத நான் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம், சிம்பிளா எமர்ஜென்சி டூலா இந்த டீப் பிரீத் நம்ம பண்ணோம்னு வைங்களேன், நம்மள அது அப்படியே காம் பண்ணும். நம்ம கோவமா இருக்கும்போது வரக்கூடிய வார்த்தைகளும், நம்ம நார்மலா நல்ல முறையில பேசுற வார்த்தைகளும் ரொம்ப டிஃபரெண்ட். இருக்கா இல்லையா? கோவத்துல வார்த்தைய விட்டுருவோம்ன்னு சொல்லுவோம். கோவத்துல வார்த்தைய விட்டுருவோம்ன்னுவோம். அப்ப அந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்ட வந்து குறைக்க முடியாம போயிருது. அந்த கோவம்ன்ற அந்த ஒரு செயல்னால குறைக்க முடியாம போயிருது. இருக்கக்கூடிய டிப்ரஷன், இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேர்ந்து வந்து அங்க நிக்கும்போது, அது பெரிய பிரச்சனையில போய் முடியுது. அப்ப இதெல்லாம் நான் வந்து குறைக்கணும் அப்டின்னா, ஷார்ட்டா அந்த டீப் பிரீத் பண்ணணும். 4 செகண்ட் இன்ஹேல் பண்ணணும். 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். 6 செகண்ட்ல வந்து அத எக்ஸ்ஹேல் பண்ணணும். இப்படி 1க்கு 3 தடவ நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்டின்னா, இது நமக்கு பிராக்டிஸ் ஆயிரும். அப்ப இது பிராக்டிஸ் ஆக ஆக எந்த நேரமும் வந்து நம்ம வந்து காமாவே இருப்போம். காமாவே இருப்போம். அதே மாதிரி எனக்கு ஒரு தாட் வருதுன்னு வைங்களேன், இந்த தாட்ட எடுத்தோனே நம்பக்கூடாது. இப்போ இவங்க வந்து ஒரு பார்வை கோவமா பார்க்கும்போது, உங்க அம்மா ஏதோ நம்மள பத்தி சொல்லி விட்டுருப்பாங்களோ, இவங்க அக்கா ஏதோ நம்மள பத்தி சொல்லியிருப்பாங்களோ, இல்ல இவங்க ஏதோ பழைய பாஸ்ட்ட நெனச்சுட்டு தான் இப்படி நம்ம மேல கோவப்படுறாங்களோ, நம்மள மதிக்கலையோ, நம்ம மேல செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிருச்சோ, நம்ம ரொம்ப நாள் ஆனனால நம்ம மேல போர் அடிச்சிடுச்சோ அப்படின்னு எத்தன தாட் பெண்கள போட்டு பாடா படுத்தும் தெரியுமா? அப்ப அந்த தாட் வரும்போது, அந்த தாட்ட என்ன பண்ணணும்? கோர்ட்ல ஏத்திறணும். நீதிமன்ற கூண்டுல ஏத்தி எவ்ளோ கேள்விய கேட்போம். அந்த மாரி கேட்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த தாட் இது ட்ரூவா? இது ஹெல்ப்ஃபுல்லா? இல்ல இத வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்னால பார்க்க முடியுமா? அந்த மாதிரி பார்க்குறேன் இல்லையா? அவங்க வேற ஏதோ ஒரு கோவத்துல தான் இப்படி இருக்காங்க. அவங்க எப்பவுமே இப்படி நடந்துக்கிற ஆளு. இல்ல இவங்க எப்பவுமே இப்படி பேசுற ஆளு. அப்படின்னு அந்த தாட்டையே நம்ப கூண்டுல ஏத்திட்டோம்னு வைங்களேன், நம்மளுடைய மன நிம்மதி எங்கேயும் போகாது. நம்மளுடைய மன நிம்மதி எங்கேயும் போகாது. நம்ம அத கூண்டுல ஏத்தாம, "நீ சொல்லு நான் கேட்கிறேன். நீ சொல்லு நான் கேட்கிறேன்ற" மாதிரி எப்போலாம் நம்ம தலையாட்டிட்டு இருக்கோமோ, அந்த எண்ணங்கள் நம்மளுடைய சக்கீனாவ எடுத்துரும்.
நம்மளுடைய அமைதியே எடுத்துரும். அந்த அமைதி போக போக தான் அந்த செயல்களுமே அமைதி இல்லாத செயல்களாவே இருக்கும். நான் டெய்லி சமைக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா ஒரு இரிட்டேட்டாவே அது பண்றேன் அப்படின்னா, நான் அது புடிச்சு பண்ணணும்ல. காலையில எந்திரிக்கிறதுக்கே பல பெண்களுக்கு பிடிக்காது. ஸ்கூல் தொறந்துருச்சுன்னு சொன்னாலே பிடிக்காது. அது எல்லாம் நம்மளுடைய அமைதி போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்ப நான் ஒரு செயலை செய்யும் போது அதுல நான் அதை ரொம்ப விரும்பி நான் செய்யறேன்னு வைங்களேன், விரும்பி நான் செய்யற ஒரு செயல் தான் கண்டினியூவா என்னால செய்ய முடியும். கண்டினியூவா என்னால செய்ய முடியும். அப்ப அந்த செயலை நான் விரும்பி செய்யறேன். எந்த ஒரு செயல்ல நம்மளுக்கு விருப்பம் இருக்கோ அந்த செயலை மட்டும்தான் நம்மளால கண்டினியூவா செய்ய முடியும். அதே மாதிரி அளவுல குறைஞ்சிருந்தாலும் யார் ஒரு செயலை தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்கள தான் எல்லாம் விரும்புறேன்றான். ஒரு அமலா இருந்தாலும் ஈவன் நான் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வசனத்தை கம்பல்சரி நான் ஓதி முடிப்பேன் அப்படின்ற அந்த கோலை பிக்ஸ் பண்ணி நான் ஓதுறேன் அப்படின்னா இங்க 4-5 வசனம் தான் அப்படின்றத இறைவன் பார்க்க மாட்டான். அந்த 5 வசனத்தையும் கண்டினியூவா ஓதுறேனா, கண்டினியூவா ஓதுறேனா, அப்ப அந்த கண்டினியூட்டிக்காக அல்லாஹ் அங்க சொல்றான் பாத்தீங்களா, நீ ஒரு அமல் செய்யறன்னா நீ கண்டினியூவா பண்ணு, கண்டினியூவா பண்ணு, கண்டினியூவா பண்ணு. அது அளவுல சின்னதா இருந்தாலும் ஓகே, நீ கண்டினியூவா பண்ணு. 5 வேளை தொழுக கண்டினியூவா. நான் இன்னைக்கு தொழுவேன், நாளைக்கு தொழ மாட்டேன், அடுத்த நாள் தொழுவேன்னு விட முடியுமா? கண்டினியூவா நம்ம பண்றோம். அந்த நோம்பு நம்ம வைப்போம், கண்டினியூவா வைப்போம். அந்த கண்டினியூட்டி என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்மளுடைய மன நிம்மதியை கொடுக்கும். நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். அப்ப அதே மாதிரிதான் எனக்காக இப்ப நான் வந்து ஒரு விஷயம் கேட்டுட்டேன். இப்ப இந்த விஷயத்துல இருந்து நான் இதை எடுத்துக்க போறேன், இதை நான் பண்ண போறேன் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணணும். நான் ஒரு நாள் பண்ணிட்டு அடுத்த நாள் நான் விட்டுட்டேன்னு வைங்களேன், அதுல இருந்து நம்ம வந்து ஏதாவது ரிசல்ட் எதிர்பார்க்க முடியுமா? இப்போ டேப்லெட் வந்து 3 days நீ போட்டுதான் ஆகணும்னா 3 days நான் போட்டு ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஃபீவர் குறைஞ்சுதா இல்லையான்னு பார்க்க முடியும். ஒரு ஹெல்த் டேப்லெட் தராங்க, 1 month தராங்க, 3 month தராங்கன்னா 3 month 1 month போட்டு முடிச்சுதான் ஆகணும். அங்க கண்டினியூட்டி வந்து இல்ல, நான் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த முழுமையான அந்த பலன் நமக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் எனக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்ப அந்த ஒரு விஷயத்த நான் எப்படி எடுத்துக்கிறேன், எப்படி செய்யறேன் அப்படின்றதுல ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 3 நமக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங்க பத்தி டெய்லி நம்ம எழுதும் போது, டெய்லி அதை பத்தி நினைக்கும் போது நம்ம ஹார்மோன்ஸ், அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் அப்படின்னு சைக்காலஜில சொல்லப்படுது. ஆனா அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரானை இறக்கும் போதே சொல்றான், நீ எனக்கு நன்றி செலுத்தின அப்படின்னா நான் உனக்கு அதிகப்படுத்துவேன். அப்ப அந்த இடத்துல அதிகப்படுத்துவேன்னு சொல்றான் பாத்தீங்களா, அந்த விஷயங்கள், அந்த அருள்கள் நமக்கு அதிகமாகும் போது அதிகமாகும் போது அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும்? ஹாப்பி ஹார்மோன் வருமா? ஹாப்பியா இருப்போமா? நான் வந்து நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன், எனக்கு அந்த நன்றிக்கான பலனை அல்லாஹ் அதிகப்படுத்துறான், அப்ப நான் ஹாப்பியா இருக்கேன். அப்ப அந்த டெய்லி 3 விஷயத்த வந்து யார் அதை எழுதியோ இல்ல மனசுல நினைச்சாவது, முடிஞ்ச அளவுக்கு என்னால எழுத முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் அது மனசுல நினைச்சு அதுக்காக அந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிராட்டிடியூட், அது நம்மளுடைய மன நிம்மதியை கொடுக்கும். எங்கேயோ கம்பாரிசன் பண்ணுவோம். அவங்களுக்கு வீடு இருக்கு, அவங்களுக்கு கார் இருக்கு, அவங்களுக்கு படிப்பு இருக்கு, அவங்களுக்கு அது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. கம்பேர் பண்ண 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 நம்மளுடைய அமைதி நம்ம கிட்ட போயிட்டே இருக்கு. ஆனா எனக்கு அல்லாஹ் இதை கொடுத்திருக்கான், ஏன்ட்ட இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. ஏன் டெய்லி 3 எழுதுறோம்ல, டெய்லி 3 எழுதுறோம் இல்லையா, 30 எழுத முடியும், 300 எழுத முடியும், எவ்வளவு லட்சக்கணக்குல கூட டெய்லி எழுத முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அருள் கொடுத்திருக்கான். கொடுத்திருக்கானா இல்லையா? டெய்லி உங்களை வந்து எதெல்லாம் உங்களுக்கு பிளஸ்ல அல்லாஹ் கொடுத்திருக்கான் அதை நீங்க எழுதுங்கன்னு சொன்னா, ஒரு நாள் முடியாதுங்க நான் மொத்தமா எழுதி முடிச்சிட்டேங்க, என்கிட்ட பிளெஸிங் முடிஞ்சிருச்சுங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்ப எவ்வளவு பிளெஸிங் நம்மளை சுத்தி இருக்கு, எவ்வளவு பிளெஸிங் இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கிறது, நான் கிரேட்ஃபுல்லா இருக்கும்போது அந்த பிளெஸிங் அதிகரிச்சுட்டே போகும். ஓகே, சோ இப்போ நான் ஒரு 10 செகண்ட் ஓகேங்களா, ரிவர்ஸ்ல நான் வந்து கவுண்ட் பண்ணுவேன். அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, டீப் பிரீத் பண்ணணும்னு சொல்லி, ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 3 விஷயங்கள், அதாவது பிளெஸிங், உங்களுக்கு கிடைச்ச அந்த 3 பிளெஸிங்க நீங்க டைப் பண்ணி கீழே வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். 3 விஷயம்,
பிளஸ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லணும். நான் வந்து 10ல இருந்து 1 வந்து பின்னாடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரே டைம்ல டைப் பண்ணணும். ரெடியா? புரிஞ்சுதா நான் சொல்றது? இந்த ஆக்டிவிட்டிய பண்ண போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து நான் 10ல இருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணுவேன். அந்த டைம்ல நீங்க நல்லா டீப் பிரீத் பண்ணிட்டு, உங்களுக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங்ல 3 பிளெஸ்ஸிங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கீழ அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லிட்டு ரெடியா இருங்க. நீங்க சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே சென்ட் பண்ணணும். பாப்போம். யாரெல்லாம் சென்ட் பண்றீங்க அப்படின்னு. ஓகே? ஓகே. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து கவுண்ட் பண்றேன். ஓகே? லெட்ஸ் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சென்ட் பண்ணுங்க பாப்போம். ஓகே. மாம், டாட், ஃபேமிலி அல்ஹம்துலில்லாஹ். ஆரிஃப், ஓகே. அஃப்ஷியா, ஹெல்த், பேரண்ட், சில்ட்ரன், இஸ்லாம், ஃபேமிலி, ஹெல்த், ஈமான், கேர்ள் ஃப்ரெண்ட், தக்வாவா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். குட் லைஃப் பார்ட்னர், குட் சில்ட்ரன், குட் பேரண்ட், அம்மா, ஹஸ்பண்ட், சன், சூப்பர். ஹிதாயத், ஃபேமிலி, Umrah, Hajj, parent, okay. Eyesight, happiness, healthy body, okay. Parents, education, shelter, okay. Okay. எத்தனை வருது பாத்தீங்களா? Okay. Proper future, okay. Deen, husband, family. Okay. எத்தனை விஷயங்கள் எல்லாருமே மாஷா சூப்பரா வந்து சென்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் நிறைய ஃபேமிலி சொல்லியிருப்பீங்க. பிள்ளைகளை சொல்லியிருப்பீங்க. ஹஸ்பண்ட், தீன், ஒரு முஸ்லிமா பொறந்ததே பெரிய பிளெஸிங் தானே. அத தவிர்த்து தான் எல்லாம். அதுக்கப்புறம் ஃபுட்டு, டெய்லி அந்த ஃபுட் வந்து அல்லாஹ் தரான். இல்லையா? நம்மளா போய் விளைவிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். ம். நம்ம ஒரு செடிய நடுறோம், ஒரு மரத்த நடுறோம்னு வைங்களேன், அதுல ஃப்ரூட் குடுக்கறது, காய குடுக்கறது எல்லாமே அல்லாஹ்வால மட்டும் தானே முடியும். அது எல்லாமே பிளெஸிங் தானே. ஸோ ஃபேமிலி, ஈமான், ஓகே தொழுகை, ஸோ ஓகே. குர்ஆன் ஒர்க், ஓகே. எல்லாமே அப்ப வந்து பிளெஸிங் தான். அப்ப என்னைக்கு என்ன சுத்தி உள்ள பிளெஸிங்காக நான் டெய்லி வந்து எனக்கு இப்படி ஒரு கணவனை அல்லாஹ் குடுத்துட்டான் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்லிட்டு இருப்பேன். சொல்லுங்களேன். டெய்லி நம்ம சொல்றோமா? இல்ல எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலிய குடுத்துட்டான் அப்படின்னு நான் டெய்லி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். எங்க என்கிட்ட எது இல்லையோ, எங்க நான் மத்தவங்க கிட்ட ஏதாவது புதுசா பாக்குறேனோ, அதுக்கு தான் நான் வந்து ஆசைப்படுவேன். அதுக்கு தான் நான் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்துல, நம்மளுடைய அந்த பீஸ் அது கிடைக்காது. அப்ப நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எப்போ கிரேட்ஃபுல்லா, தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அது மனிதர்களுக்கும் சரி, நம்மளுடைய இறைவனுக்கும் சரி, நம்ம என்னைக்கு அப்படி நடந்துக்க கத்துக்கிறோமோ, உண்மையாவே நம்மளுடைய ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, மத்தவங்க நம்மள ஹர்ட் பண்ணும்போது கூட, நம்ம மனசு சொல்லும். நான் கரெக்ட்டா தான் இருக்கேன். நான் உங்கள்கிட்ட கிரேட்ஃபுல்லா தான் இருக்கேன். தேங்க்ஃபுல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம மனசு நம்மள அமைதிப்படுத்தும். அந்த அமைதி நம்மகிட்ட கிடைக்கும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணாதான் டெய்லியுமே ஒரு ஹாபிட் நான் ஃபாலோ பண்ணணும். என்னுடைய லைஃப் பர்பஸா இருக்கணும். இப்ப நான் டெய்லி காலையில எந்திரிக்கிறேன். 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். தொழுவுறதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு வைங்களேன். ஓடு, 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 ஓடுன்னு நம்மள நம்மளே விரட்டுவோம். காஃபி குடிக்க, டீ குடிக்க டைமே இல்லாத அளவுக்கு பிள்ளைங்கள அனுப்புவோம். இது பண்ணுவோம், அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் சோர்ந்து போயிரும். அப்ப இந்த இடத்துல எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு டைம்ல நான் என்ன பண்ண போறேன் எனக்காக அப்படின்ற அந்த ஒரு ஸ்டார்ட், அந்த இன்டென்ஷன், அந்த பர்போஸ நான் வந்து ஸ்டார்ட் பண்றேனா? ஓகே. அடுத்து நெகட்டிவிட்டி இல்லாம அந்த தாட்ட வந்து குறைக்கிறேனா? எனக்கான செல்ஃப் கேர நான் எடுத்துக்கிறேனா? செல்ஃப் கேர் அப்படின்றத நான் பார்க்கிறேனா? அதே மாதிரி சப்போர்ட்டிவான பீப்பிளோட தான் நான் இருக்கேனா? என்னுடைய டைம நான் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன்? என்னுடைய மன நிம்மதிக்காக எதுல டைம ஸ்பெண்ட் பண்றேன்? பிரேயர், திக்ர் இந்த மாதிரி. அதே மாதிரி எண்ட் வித் அந்த டேல எண்ட் ஆஃப் த டேல நான் கிராட்டிடியூடா இருக்கேனா? இந்த நாள் எனக்கு அகைன் இந்த உயிர் கிடைச்சிருக்கு. நான் வந்து அகைன் என் வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். இத பார்த்த பின்னாடி இதுக்காக நான் கிராட்டிடியூடா இருக்கணுமா இல்லையா? இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் இந்த விஷயத்த வந்து நடத்தணும். இன்னைக்கு நான் இந்த விஷயத்த என் காதால கேட்கணும் அப்படின்னு இறைவன் இது குடுத்திருக்கான் இல்லையா? புதுசா ஒரு விஷயத்த நாம கேட்கிறோம், கத்துக்கிறோம்.
அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்துறேன். அப்ப என்னைக்கு நான் கிராட்டிடியூடா இருக்கணும், இந்த டெய்லி ஹேபிட்ஸ் மட்டும் தான் நம்மளுடைய இன்னர் பீஸை வந்து கொடுக்கும். ஸோ இந்த பீஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கில். ஓகேவா? அதை நம்ம டெவலப் பண்ணணும். நான் பிறக்கும் போதே வந்து இப்படிதான் அப்படிதான்ற மாதிரிலாம் இல்லை. பிறக்கும் போதே இப்படிதான் அப்படிதான்லாம் இல்லை. எனக்கு மன நிம்மதி வேணும். அதுக்காக நான் இப்போ ஓட ஆரம்பிக்கிறேன். என் நிம்மதி எதை கெடுக்குது, எதனால கெடுக்குது, எது திருடுது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதை நான் பாதுகாத்துப்பேன். இப்போ நான் நிறைய நகையோ பணத்தையோ சேர்த்து வச்சிருக்கேன். ஓகே, திருட்டு போறதே தெரியலன்னு வைங்களேன். அந்த பணமும் நகையும் இருந்து யூஸே இல்லை. எங்க போகுது எப்படி போகுதுன்னு ஒண்ணுமே தெரியாமலே உட்கார்ந்துருந்தோம்னா அப்ப அங்க வந்து ஒரு திருட்டு போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை நான் எப்படி சேஃபா பாத்துக்கணும்னு தெரிய வரும். அப்படிதான் என் மன நிம்மதி இதனாலதான் திருடப்படுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நான் என்னால சேஃபா பாத்துக்க முடியும். அது தெரியாத வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். மன நிம்மதி எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்ற மாதிரி. அதே மாதிரி டெய்லி ஹேபிட்ஸ் தான் ஒரு பெரிய சேஞ்ச கொடுக்கும். நான் வந்து டெய்லி டெய்லி அந்த ஹேபிட்ஸை கொண்டு வந்தேன்னா தான் அந்த சேஞ்ச் வரும். நான் கொண்டே வர மாட்டேன். ஒரே நாள் இப்ப நான் கிளாஸ் கேட்டேன், வெளியே போகும்போதே நான் வந்து பீஸ்ஃபுல் மைண்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் ரொம்ப காமா இருக்கிற ஆளுன்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த இடத்துல டெய்லி ஹேபிட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கும் மேல நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்றதுதான் முக்கியம். எனக்கு என்ன தேவை, என்னுடைய நீட் என்ன, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் எதனால பிறக்கப்பட்டிருக்கேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு அந்த பர்பஸ், அந்த அவேர்னஸ், இதெல்லாம் நம்ம நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ள நம்மளால மூவ் பண்ணுது. ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம அமைதியா எதனால இருக்க முடியும், எதெல்லாம் நம்ம அமைதியை கெடுக்குது இல்லையா, அதுக்கான சின்ன சில டெக்னிக் எல்லாமே பார்த்தோம். இப்ப இந்த ஒரு டெக்னிக் எல்லாமே நம்ம பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுடைய மன அமைதி கிடைக்கும். நான் கேட்டுட்டேன் அதனால எனக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. கேட்ட எல்லாருக்குமே மன நிம்மதி கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. யார் கேட்ட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அவங்களுக்கு தான் அந்த மன நிம்மதி கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த மன நிம்மதி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ் நமக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த அவேர்னஸ் ஓடையே நம்ம இதை வந்து இனி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நான் இன்னைக்கு இந்த 1 hour தெரிஞ்சுக்கிட்டதுல ஃபுல்லான ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா இல்ல. 1 hour எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைம்ல எத்தனை விஷயங்களை வந்து சொல்ல முடியுமோ அத்தனை விஷயங்கள் தான் சொல்ல முடியும். இப்ப இதை தாண்டி நான் நிறைய விஷயம் வந்து சொல்லணும், இதை பிராக்டிக்கலா நான் கொண்டு போகணும், எனக்கான ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல வந்து அதே ஜேர்னி டு ஏ பீஸ்ஃபுல் மைண்ட் வந்து ஒரு கோர்ஸா லான்ச் பண்றோம். 6 days கோர்ஸா லான்ச் பண்றோம். அதுல ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஓவர் திங்கிங்கை வந்து எப்படி குறைக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தின அந்த சுய பரிசோதனை இல்லையா, நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வரக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ட் எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம அதுல வந்து பார்க்க போறோம். ஸோ அதை பத்தின அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மதர்சால வந்து சொல்லுவாங்க. இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இன்ஷால்லா கேளுங்க. அந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வந்து மதர்சால உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. கோஆர்டினர் வந்து இப்போ பேசி இதை வந்து இன்ஷால்லா முடிச்சுக்கிட்டு. ஓகே, அன்மியூட் பண்ண சிஸ்டர் இருக்கீங்களா? மத்தவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இருக்கேன் சிஸ்டர். இப்பதான் ஹாஸ்ட் ஆகல, அதனால பேச முடியல என்னால. சிஸ்டர், நீங்க இன்னைக்கான கிளாஸஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கேளுங்க நீங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்குள்ள அதுக்கான அந்த டீடைல்ஸ்க்கான அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர், யாராவது இந்த கிளாஸ் பத்தின ஃபீட்பேக் சொல்லணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்க கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்க பேசணும்னா சாட்ல பேசலாம். ஒரு 2 or 4 மெம்பர்ஸ் பேசலாம் இங்க லைவ்ல.
ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க லைனா பேசுங்க. 1 by 1. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு கிளாஸா இருந்துச்சு. அவங்க சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து வந்து அவங்க ஒரு முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல சொன்னாங்க, மத்தவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுக்கூடாது. நம்மகிட்ட ஒரு 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 இன்டென்ஷனான கோல் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த பயணத்த வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அத நோக்கிய பயணமா நம்ம லைஃப் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மத்தவங்கள்ல வந்து நம்ம ஹஸ்பண்டே இருந்தா நம்ம என்ன செய்றது? அது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினாவே இருந்துச்சு. ஓகே. இது வந்து தனியா நீங்க கவுன்சிலிங் ஃபீல்ட்ல தான் பர்சனல் விஷயங்கள்லாம் கொண்டு போணும். நான் இன்னைக்கான கிளாஸஸ் பத்தின இல்ல இப்ப ஃபீட்பேக் அவங்க தான் லைன்ல கேட்கிறேன். இருக்காங்களான்னு நினைச்சிட்டு நான் கேட்டேன். இந்த லைன்ல இருக்காங்க. இது வந்து தனியா அவங்க கவுன்சிலிங் இதுல தான் தனியா அந்த மாதிரி பேசுறதுக்கு அவங்க கிட்ட நீங்க தனியா பேசணும். ஓகேங்களா? சரி, ஓகே இன்னைக்கான இன்ஷாஅல்லாஹ். கிளாஸ் வந்து பட் உங்களுக்கு எந்த அல்ஹம்துலில்லாஹ் இப்ப அளவுக்கு டவுட்ஸ் மாதிரி இல்ல. எந்த அளவுக்கு ம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இன்னைக்கான கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப அந்த இருக்க கிளாரிட்டி. வேண்டிய இப்ப இருக்க எங்களோட மைண்ட் தாட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தாட்டா இருந்துச்சு. இன்ஷாஅல்லாஹ் இத வந்து ஓகே. நாங்க ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களோட லைஃப்ல கொண்டு போனோம் அப்டின்னா, கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரோட லைஃப்லயும் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே அதுக்கு இன்ஷாஅல்லாஹ் அருள் செய்யணும். ஓகேம்மா. நெக்ஸ்ட் பெர்சன். ஆக்சுவலா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லிர்றேன். அடுத்தவங்க ஃபீட்பேக் குடுக்கறதுக்கு முன்னாடி. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு கிளாஸ் நடத்தணும் இல்லையா? இது ஃப்ரீ ஒர்க் ஷாப் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா நம்ம மதரசால 1000 பிளஸ் 2000 மெம்பர்ஸ் கிட்ட இருந்தாலும், அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ் அவங்க 160, 180 மெம்பர்ஸ் தான் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது ஒர்க் ஷாப், ஃப்ரீ ஒர்க் ஷாப்புங்கிறதுனால ஜாயின் பண்ணா பண்ணலாம். இல்லன்னா வேண்டாங்கிற அந்த ஒரு அலட்சியம் மேபி இருக்கும். அதுல என்ன வரப்போகுதுன்னு. ஓகேங்களா? ஆனா இதுல வந்து நீங்க எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான், ஏன்னா அவங்களும் நம்மகிட்ட எந்தவித சார்ஜஸுமே வாங்கல. அந்த கிளாஸ் நடத்தின ஆலிமா இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். அவங்க நம்மகிட்ட சார்ஜஸ் வாங்கல. நன்மைய நாடி மட்டும் தான் நம்மளுக்கு இத பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கனால நீங்க இந்த கோர்ஸ் இன்னைக்கான அந்த 1 ஹவர்ல நீங்க என்ன யூஸ் அடைஞ்சிருக்கீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுக்குன்னு சொல்லி நீங்க ஃபீட்பேக் குடுத்தா தான் அவங்களுக்குமே அது ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும். அண்ட் தென் அது அவங்க சொன்ன மாரி ஒரே நாள்ல 1 மணி நேரத்துல அவங்கனால என்ன சொல்ல முடியுமோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 6 டேஸ் அந்த 6 டேஸ்லயும் கம்மியான விஷயங்கள் தான் சொல்ல முடியும். அந்த 6 டேஸ் ஒர்க் ஷாப் நீங்க வந்து நம்ம வெளியலாம் பண்ணீங்கன்னா, அது ஒரு கோர்ஸாவே நீங்க பண்ணணும். நம்ம மதரசாவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும். ரீசனபிளான பிரைஸ் தான் குடுப்போம். அதுவும் நாங்க ஃப்ரீயா குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும், அத வந்து அலட்சியம் தான் படுத்துவாங்க. அப்போ நாமினல் சார்ஜஸ் குடுத்தா தான் யாருக்கு உண்மையான தேவை இருக்கோ, நான் மாதத்துக்கு எனக்கு எனக்கு கண்டிப்பா என்னுடைய மனநிலை வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் வரணும். நான் எல்லாத்துலேருந்து வைண்ட் அப் பண்ணி நான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் தான், அந்த நாமினல் சார்ஜஸும் பே பண்ணி அது உள்ள வரதுக்காக அவங்க வந்து முயற்சி செய்வாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த என்ட்ரி ஃபீஸ் கூட நாங்க வச்சிருக்கோம். இல்லன்னா நாங்க ஃப்ரீயா குடுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கனால வந்து அது பண்ணோம். நம்ம படிச்ச அந்த கல்விய இப்போ வந்து அவங்க சைக்காலஜி படிச்சிருக்காங்க, படிச்சிருக்கோம். படித்த கல்விய ஃப்ரீயாவே குடுக்கறனால, அதுக்கு ஒரு வொர்த்தே இல்லாம போயிடும். அந்த ஒரு காரணம் தான். நாங்க 199 அப்படிங்கிற அந்த ஒரு சார்ஜஸ்ல 6 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அ அந்த 6 டேஸ் கிளாஸ் வந்து நடத்தலான்னு இருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு இது எந்த அளவுக்கு இல்லங்க ஒரு செகண்ட் இருங்கம்மா. நான் பேசிர்றேன். அப்ப 6 டேஸ்க்கு வந்து நாங்க பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மதர்சால வந்துரும். ஓகேங்களா? இதுலயே நாங்க என்னென்ன வரும், என்னென்ன அந்த 6 டேஸ்ல எத பத்தின டாபிக்ஸ் வருங்கிறத உங்களுக்கு குரூப்ல போட்டுருவாங்க. இப்போ அவங்க லைன்ல இருக்காங்க. இன்னைக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஒன் பை ஒன் சொல்லுங்க. கவுன்சிலிங் மாரி கொண்டு போகாதீங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லாம, இன்னைக்கான கிளாஸ்லருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கான ஒர்க் ஷாப்லருந்து உங்களுக்கு என்ன வந்து பலன் அடைஞ்சீங்க அப்படிங்கிற விஷயங்கள மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேங்களா? பேசுங்கம்மா நெக்ஸ்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசலாமா சிஸ்டர்? ஹேண்ட் ரைஸ் பேசுங்க. பண்ணதுக்கு ஆ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு உள்ள கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பரிதவிப்பு எல்லாருக்குமே மனசில் இருக்கும். அதை பற்றி அவங்க சொன்னாங்க. மேலுமே இந்த கிளாஸை வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு இருந்தது. ஏன்னா வந்து நம்ம இஸ்லாமிக் சம்மந்தமாக வந்து சொல்ல மாட்டாங்க. எந்த டாக்டர்ஸ்கிட்ட அப்படி போனாலும் அவங்க வந்து உங்கள் மதம் சார்ந்த அடிப்படையில் மெடிசனை கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களே தவிர நம்ம அல்லாஹ்வுடைய வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகளையுமே சேர்த்து சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் கூட அமைதியாட்டு இந்த கவுன்சிலிங் வந்து ரொம்ப
என்ன சொல்ல, ரொம்ப ஒரு மன ஆறுதலாட்டு இருக்குது. அல்லாஹ் நாடி எல்லாருக்கும் மன தெளிவடைவதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு நாள் கிளாஸே கொஞ்சம் பாதி நமக்கு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் மாதிரி, டென்ஷனை கம்மி பண்ணதுக்கு தந்தது மாதிரி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்டுள்ள கிளாஸ்லையும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள ஸ்டெப்புகளில் பார்த்துக்கிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சலாம் வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய மதரசா பொறுத்த வரைக்கும் ஒரு நாமினல் சார்ஜஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாராலையும் அது முடியணும் அப்படிங்கிற இப்போ வந்து இவங்க சொன்ன விஷயங்களே நிறைய கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். வெளியெல்லாம் போனீங்கன்னா ஒரு கவுன்சிலிங்க்கே அவ்வளவு சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம தெரியும். இவ்வளவு கம்மியான இதுல கொடுக்கறதுனால அதுக்கான வேல்யூ வெளியே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் எங்களுடைய நியத் நம்ம மதரசாலைய நம்ம பெண்கள் வந்து மைண்ட் அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லாத்துக்குமே கண்டிப்பா. ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் நாங்க இதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா அது கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஹாலிடேஸும் கண்டிப்பா. ஃப்ரீயா கொடுத்தாலும் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்காது. அதுக்காக தான் ₹199 6 டேஸ்க்கும் சேர்த்து வந்து நாமினல் சார்ஜஸ் வச்சிருக்கோம். அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மதரசால வந்துடும். லிமிடெட் ஷீட்ஸ் மட்டும்தான் நாங்க எடுப்போம். ஏன்னா ஜாயின் பண்ணிட்டு எப்படி சொல்றது, உண்மையாலுமே அதுல வந்து வேணும், அதுக்கான வேல்யூ தெரிஞ்சவங்க மட்டும்தான் அது ஜாயின் பண்ணுவாங்க. சும்மா நம்ம வந்தோமா போனோமா அப்படிங்கிறதுக்கவங்களுக்கு இதனால என்ன பலன் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அது இது. ஏன்னா நம்ம 2000 மெம்பர்ஸ்ல 180 மெம்பர்ஸ் இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஃப்ரீயா கொடுத்ததுனால மட்டும்தான். அந்த 199 கொடுத்தா நம்ம கொடுத்துருக்கோமே அமௌண்ட், அதுக்காகவாவது நான் பார்க்கணுங்கிற எண்ணம். உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அந்த 6 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா. உங்களை நீங்களே வந்து இது பண்றதுக்கு நம்ம மதரசா ஜாயின் பண்ணும்போது இந்த கோல் செட்டிங்ஸ்க்கெல்லாம் ஷீட் கொடுத்தோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஆமா. ஷீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்படும். அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்ம இங்க வந்து ஜஸ்ட் சைக்காலஜின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ ரீதியா மட்டும் சொல்லிட்டு போகாம ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து குரானையும் ஹதீஸையும் மேற்கோள் காட்டி அல்லாவும் அதுதான் சொல்லியிருக்காங்கிறத மேற்கோள் காட்டி சொல்லும்போது கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அல்ஹம்துலில்லாஹ் ஏற்படுத்தும். ஒரு லைஃப் சேஞ்சஸ்க்கான ஒரு சேஞ்ச், ஒரு நம்ம மைண்ட்ல இருந்து இப்ப இருக்க மைண்ட்ல இருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஷாப்பா தான் இருக்கும் அந்த 6 டேஸ்க்கானது. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கல. நாங்கெல்லாம் வந்து ஓப்பனா சொன்னா அந்த சிஸ்டர் இருக்கட்டும், நாங்கெல்லாம் வந்து லேக்ஸ் கணக்குலயும் லேக்ஸ் கணக்குல கட்டி படிச்சிருக்கோம். உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா வந்து இவ்வளவு ஈஸியான முறையில கொடுக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கறது தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையா இருக்கும். அடுத்த ஃபீட்பேக் இன்ஷால்லா சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைஹிஸ்ஸலாம். சொல்லுங்கம்மா, ஒவ்வொருத்தரா பேசுங்க. இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல நடக்கிறதே அப்படியே சொல்ற மாரியே இருந்துச்சு. அந்த கிளாஸ் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. ஓ! இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் நல்லா ஐடியா கிடைச்சுச்சுங்க சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ்மா. அடுத்த மெம்பர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும். பேசலாமா சிஸ்டர்? பேசுங்கம்மா. உங்களால ஆடியோல சொல்ல முடியாதவங்க இதுல அட்டென்ட் பண்ண எல்லாருமே இப்போ இது ஃப்ரீயா ஒன் டே ஒர்க் ஷாப் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். கண்டிப்பா ஈச் மெம்பர்ஸ் வந்து டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்ஸை மதரசால கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஒருத்தருடைய ஃபீட்பேக் வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் ஊட்டும். மத்தவங்களுக்கும் இன்னும் வந்து இந்த மாதிரி பல ஒர்க் ஷாப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதனால கண்டிப்பா ஜாயின் பண்ண எல்லாமே டைப் பண்ணி இன்னைக்கான ஒர்க் ஷாப் பத்தின அந்த ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுங்க. ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்காக தான் நான் சொல்றேன்மா. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஸ்டர், ஆனா இந்த கிளாஸ் வந்து எங்க மார்க்க அறிவியலோட படி எங்க வாழ்க்கையில நடக்கிறத பத்தி தான் நீங்க சொல்றீங்க. இது எல்லாமே உண்மைதான். ஆனா ஈமானோட கொண்டு போறப்பதான் லைஃப் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குது. இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சிஸ்டர். இப்போ ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனோட இந்த கிளாஸ் வந்து இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. நெக்ஸ்ட்மா சிஸ்டர் இதுல டைப் பண்ண வேண்டாம். நீங்க மதரசால சொன்னீங்கன்னா நாங்க அதை வந்து ஃபீட்பேக்ஸ் யூஸ் பண்ணிப்போம். கண்டிப்பா அந்த ஃபீட்பேக்ஸ் தான் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்கும். உண்மையா உங்களுக்கு இதுல என்ன யூஸ் கிடைச்சிச்சோ சொல்லுங்க. அது அந்த அவங்க கிளாஸ் எடுத்த சகோதரிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்பதான் நாங்க வந்து அடுத்த கட்ட இதுக்கு போறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஒர்க் ஷாப் கொடுக்குறோமா, இதனால இத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. நான் பேசுறது எனக்கே கேக்குது. அடுத்த ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்டக்ட் பண்றதுக்கு எங்களுக்கும் ஆர்வம் ஊட்டும். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். அலைக்கும் சொல்லுங்கம்மா.
அல்ஹம்துலில்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்துட்டு மேம் சொன்ன மாதிரி அது எல்லாமே எல்லா பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான பெஸ்ட் சொல்யூஷனா இன்னைக்கு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் இது கேட்டு நம்ம அது கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தான் இருந்தது. ஐயோ என்ன இதை அட்டன் பண்ண முடியலையே, இனி முடிச்சிருவோமா இல்லை இது 3 வருஷம் கொண்டு போயிருமான்னு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துட்டே இருந்தது. மேம் சொன்னதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு தான் இது இறங்குனது. நீ ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஜஸாக்கல்லாஹ் கண்டிப்பாமா. ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து நம்மளுடைய ஆலிமா கோர்ஸ்க்கும் சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்த நம்ம எடுத்தோம்னா, அதோடைய கன்டினியூட்டி டெய்லி அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியங்கிறத அவங்க அந்த அளவுக்கு தெளிவா அதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இத கண்டிப்பா நீங்க எடுத்து ஒரு விஷயம் செஞ்சு நம்ம தொடர்ச்சியா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அல்லாஹ் கண்டிப்பா அதுக்கு ஒரு வெற்றிய குடுப்பான். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வந்து எனக்கு செஷன் அந்த 6 டேஸ் செஷன் வந்து லிமிட்டட் ஷீட்ஸ் மட்டும் தான் நான் எடுப்பேன். ஏன்னா, இதுல வந்து ஃப்ரீயாங்கிறதுனால 180 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணீங்க. அதுல ஈச் மெம்பர்ஸ்க்கான ஒர்க் ஷீட்ஸ் அவங்க எல்லாமே குடுத்து தான் பார்ப்பாங்க. அப்போ 199க்கு யாரு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாரி நாங்க இப்போ அதுக்கான அட்வர்டைஸ்மென்ட் ஈவினிங் போட சொல்லி எந்த நம்பருக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணணும்னு நான் சொல்லிருவேன். அதுல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த 199க்கு வெளியலாம் இந்த அளவுக்கு தெளிவா யாரும் இது பண்ணவும் மாட்டாங்க. எல்லாம் வந்து நான் இந்த மதரசாக்கான அதனால தான் இந்த லிங்க்கும் வெளிய போகக்கூடாது. இந்த அட்வர்டைஸ்மென்ட் நான் வெளிய போகல. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆலிமா கோர்ஸ் மாணவிகளுக்கு மட்டும் தான் இது குடுத்தோம். நபிமகள் வல்லாதுக்கோ, மத்த சப்ஜெக்ட்ஸ்க்கோ இல்ல சைக்காலஜிக்குன்னு தனியா 800 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் யாருக்குமே வந்து இந்த அட்வர்டைஸ்மென்ட் நாங்க குடுக்கல. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய மாணவிகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் நம்மளுடைய ஆலிமா கோர்ஸ் எப்படி கன்டினியூட்டியா அவங்க கொண்டு போகணும். இது எவ்வளோ பெரிய நம்மளுக்கு ஒரு நம்ம பிரச்சனைகள் சொல்லிட்டு வெளிய தேடிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இதுலயே இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வீட்டு பிரச்சனைனால நெறைய பேர் ஆலிமா கோர்ஸ்ன்னு வெளிய போவாங்க. ஆனா அதோடைக்கான சொல்யூஷனே அதுல தான் இருக்குங்கிறத அந்த குர்ஆன் வசனங்கள்லயும், ஹதீஸ்கள்லயும் இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அத சைக்காலஜிக்கல் ரிலேட்டடா அவங்களுக்கு வந்து அதுவும் அல்லாவும் அதான் சொல்ல வரா அப்படிங்கிறத நம்ம மேற்கோள் காட்டி அவங்க வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து குடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த சகோதரிக்கு துவா செய்யுங்க. அந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் இன்னைக்கு அனுப்பிட்டு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இன்ஷா அல்லாஹ் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்குமா. அந்த 6 டேஸ் கோர்ஸ் தொடர்ந்து இருக்கும். லைவ் கிளாஸஸ் தான். இப்ப இருக்குல்லயா அதே மாரி லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டிங் குடுப்போம். இருந்தாலும் லைவ் தான் மஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். சப்போஸ் வந்து லைவ் மிஸ் ஆனவங்க கண்டிப்பா ரீசன் சொன்னா மட்டும் தான் நாங்க ரெக்கார்டிங் குடுப்போம். ஏன்னா லைவ் அட்டெண்ட் பண்ணும்போது தான் அது நல்ல ஒரு எஃபெக்டிவா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களாம்மா? இன்னொரு சிஸ்டர் இந்த கிளாஸ் பத்தி இந்த 6 டேஸ் கோர்ஸ் பத்தி நீங்களும் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்றதா இருந்தா கொஞ்சம் சொல்லிருங்க சிஸ்டர். கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. சிஸ்டர் கொஞ்சம் டைமிங் பத்தி ஒரு டவுட் இருக்கு. சிஸ்டர் கேக்குதா? டைமிங் வந்து அவங்க அவைலபிலிட்டி பார்த்துட்டு தான் சிஸ்டர் அந்த டைமிங் சொல்லுவாங்க. ஆஃப்டர்நூன் தான் அவங்க அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க சிஸ்டர். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஜூலை 3 வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஈவினிங் வைக்க மாட்டோம். 7 to 8:30 வைக்க மாட்டோம் எக்ஸாம்ஸ் இருக்கனால. ஓகே சிஸ்டர். ஆஃப்டர்நூன் தான் இருக்கும். நிலோஃபர் சிஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா சிஸ்டர்? இப்ப கேக்குது. நீங்க கோர்ஸ் பத்தி ஒரு டீடைல்ஸ் லாஸ்டா சொல்லிட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த 6 டேஸ்ல வந்து நம்ம மெயினா என்னென்ன டாபிக் வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த ஒரு டாபிக். அதுல வந்து நம்ம செல்ஃப் அவேர்னஸ், அப்புறம் நம்மளுடைய தாட், எமோஷன்ஸ், நம்மளுடைய பிஹேவியர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுல பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம், அந்த ஸ்ட்ரெஸ் எதனால வருது, அதை எப்படிலாம் நான் வந்து சமாளிக்கணும் அப்படின்ற அந்த டெக்னிக்கை வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்புள்ள கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்கிறதுக்கான சில விஷயங்களையும் நம்ம அதுல பார்ப்போம். அதாவது ஓவர் திங்கிங்ல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம அதுல பார்ப்போம். அதே மாதிரி நமக்கான அந்த செல்ஃப் கேர், செல்ஃப் ரெஸ்பெக்ட், கான்ஃபிடென்ட், அந்த விஷயங்களையும் வந்து அடுத்த 5வது நாள் பார்ப்போம். லாஸ்டா வந்து இந்த சக்கீனாவை பத்தி பேசணும் இல்லையா, அந்த அமைதி, அதே மாதிரி இந்த வாழ்க்கைக்கான நோக்கம், இந்த வாழ்க்கை எப்படி நம்பிக்கையா நம்ம வாழ்றது, இந்த வாழ்க்கையில நமக்கான நோக்கம் என்ன, நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ணா எனக்கு சூட் ஆகும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களையும், அந்த அமைதியை எப்படி நான் வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும், இன்னும் இந்த லைஃபே வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாவும்
நிறைவாவும் நான் வாழணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே இதுல நம்ம பார்ப்போம். ஸோ இதனால நம்மள நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி மன அழுத்தத்தையும் குறைச்சிக்க முடியும். நம்மளுடைய ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். நிறைய ஒரு ஓவர் திங்கிங்ல இருந்து குறைஞ்சி ஓவர் திங்க் பண்ணாம நான் வந்து ஒரு முஸ்லிமா இருக்கேன், விதியை நம்புறேன் அப்படின்னு நான் பேசும்போது கூட ஏன் இந்த ஓவர் திங்க் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல? அப்ப இது எல்லாமே ஒரு இஸ்லாமிக் பிளஸ் சைக்காலஜியோடைய அந்த வியூவோட தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து இன்ஷால்லா பார்ப்போம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தா கிளாஸ் பத்தி ஓகே இன்ஷால்லா சிஸ்டர், இன்ஷால்லா நான் குரூப்ல வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி நான் கொடுத்துட்டு அட்மிஷன்ஸ் எடுத்துட்டு நான் சொல்றேன் சிஸ்டர். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் என்ன டேட் என்ன டைம்னு கேக்குறாங்க, அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா இன்ஷால்லா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் சிஸ்டர். சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஒண்ணுமே இங்க வந்து பண்ணதில்லை. நாங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம். இது சர்டிஃபிகேட்காக படிக்கிறதை விடவும் நம்மளே வந்து நம்ம இங்க இருக்க விஷயங்களை அதை லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிறதுல தான் நம்ம பார்க்கணும். இது இன்னைக்கான கிளாஸ் வந்து இதுக்கு சர்டிஃபிகேட்டை விடவும் இதுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க ஃபீட்பேக் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதனால ஒரு பலன் அடைஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த பலனுக்காக தான் நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த 6 டேஸே வந்து நம்ம அட்டன் பண்றதே. ஓகேங்களா, சர்டிஃபிகேட் கேட்டிருக்கீங்க நீங்க சேட்ல, அதுக்காக சொல்றேன் நான். ஓகே, யாராவது ஃபீட்பேக் சொன்னா 1 ஆர் மெம்பர்ஸ் சொல்லிருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோமா? ஓகேங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் sis. பேசலாமா? ஹலோ சொல்லுங்கம்மா. சிஸ் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, என் சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்க. நான் அந்த பாஸ்ட் மிஸ்டேக் அது எப்படின்னு தெரியல, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு ஒழுங்கா படிக்காம அதே அந்த பெயின்ல தான் இருந்தேன். சொல்லப்போனா இன்ன வரைக்கும் அதை ஏத்துக்க தான் முடியல. அவங்க வந்து சொன்னாங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எல்லாம் வந்து நமக்குன்னு ஒண்ணு எழுதிருப்பாரு, அதுபடிதான் நடக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. அது அந்த ஒரு லைன் வந்து எனக்கு அப்படியே எப்படி சொல்றதுன்னா, அப்படியே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, என் லைஃப் அப்படியே நடந்த மாதிரி. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சிஸ். அல்ஹம்துலில்லாஹ்மா. இன்னைக்கு அட்டன் பண்ண எல்லாமே டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸ் இல்ல வாய்ஸ் நோட்ல சொன்னாலும் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தான் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் அப்படிங்கறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா அட்டன் பண்ணதுக்கான ஒரு இதா நீங்க வந்து அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு. ஓகேங்களா, ஏன்னா ஃபீட்பேக்ஸ் தான் எங்களுக்கும் எனர்ஜெட்டிக் கொடுக்கும். அடுத்தடுத்த இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் பண்றதுக்குமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜியே வந்து ஃபீட்பேக்ஸ் தான். நாம அடுத்த கட்ட மத்தவங்களுக்கும் ஆர்வம் ஊட்டுறதும் இந்த ஃபீட்பேக்ஸ் தான். உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதை டைப் பண்ணி நீங்க அனுப்புங்க. ஓகேங்களா, கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்புங்க. வாய்ஸ் நோட்ல சொல்லவங்களும் ஒரு 1 மினிட் அந்த மாதிரி வாய்ஸ் நோட்ல சொன்னீங்கனாலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. ஓகேங்களா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நிஷா சிஸ்டர், நீங்க கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.